பல பேர் நினைக்கிறது என்னன்னா, உம்ரா செய்யறதுக்கு நம்ம பிளான் பண்ணோம்னா எல்லாமே எளிதா சுலபமா நடந்து முடிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறது தான். ஆனா உண்மை என்னன்னா, சில நேரத்துல இந்த பயணத்துல காத்திருப்பு, பயணத்துல தாமதம், எதிர்பாராத சிரமங்கள் எல்லாமே வரலாம். நீங்க உம்ரா செய்யறதுக்கு பிளான் பண்றீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்த நினைவுல வச்சுக்கோங்க. நீங்க இன்னும் டூருக்கு போல, அல்லாவோட இல்லத்துக்கு போறோம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு உண்மையான நியத்தோட அல்லாவை நோக்கி செல்லும் போது சில நேரம் அல்லாஹ் அந்த நியத்தை பொறுமை மூலம் சோதிக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, பலன் அதிகமாக இருந்தால் சோதனையும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அல்லாஹ் ஒருவரை நேசித்தால் அவர்களை சோதிப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அதனால உம்ரா பயணத்துல சோதனைகள் வந்தா கோவப்படாதீங்க, குறை சொல்லாதீங்க. அதற்கு பதிலாக சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு அதிக நன்மையை அளிக்கிறான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த பயணத்துல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியும், ஒவ்வொரு காத்திருப்பும், ஒவ்வொரு பொறுமையும் கூட இபாதத்தா மாறலாம். அல்லாஹ்வோட திட்டத்தை நம்புங்க, சபுர் செய்யுங்க, உண்மையான மனதோட உங்களோட பயணத்தை தொடருங்க. ஏன்னா நீங்க ஒரு சாதாரண இடத்துக்கு போல, அல்லாஹ்வோட இல்லத்திற்கு போறீங்க அப்படிங்கிறத மறக்க வேணாம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.